ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில சப்டாபிக்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஸோ இந்த சப்டாபிக்ஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆகுற கொஸ்டின்ஸை தான் நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் இந்த 12 கொஸ்டின்ஸுமே வந்து டஃப்பான ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் தான். ஸோ வந்து வீடியோ கண்டினியூஸாக ஃபுல்லாக பாருங்க. ஓகே, ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதான் கான்செப்ட் சம்மரி. அதாவது இந்த போர்ஷன் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், பின்னாடி இருக்க கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸோட ஆர்டர் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ்லேயும் வந்து ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ ஹைலைட்டட் பார்ட்டையாவது மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து நம்ம யூஸ்வலாக திங்க் பண்ணுற வேலை இருக்காது. ஏன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோபால்ட் +3 காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லோ ஸ்பின்னை ஆக்ட் பண்ணும். சரிங்களா? அமோனியா வந்து இங்கே வீக் ஃபீல்ட் லிகண்டா இங்கே ஆக்ட் பண்ணாது, ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்டா இங்கே ஆக்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ கான்ஃபிகரேஷன், இந்த காம்ப்ளெக்ஸோட கான்ஃபிகரேஷன் T2G6EG0. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடிக்கடி இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இது வந்து எக்ஸப்ஷனலாக இருக்கிறதுனால இது அடிக்கடி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த காம்ப்ளெக்ஸை நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, டெல்டா டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த எனர்ஜி கேப். நான் உங்களுக்கு சொன்னேன்ல, அந்த T2G எனர்ஜி கேப் இருக்குல்ல. ஸோ இது வந்து ஆக்டாஹைட்ரலுக்கு. டெட்ராஹைட்ரலுக்கு போனீங்க அப்படின்னா T2 மேலே போயிடும். சரிங்களா? ஸோ இதோட கேப் என்னன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா ΔT. இதோட கேப்பை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ΔO. சரிங்களா? ஸோ ΔTக்கும் ΔOக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? ஏன்னா ரெண்டுமே எனர்ஜி தான். ஸோ இந்த எனர்ஜி எவ்வளோ டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃபர் ஆகும். அதாவது ΔT அப்படிங்கிறது 4/9 ஆஃப் ΔO. இல்லை ΔO. ஸோ ΔT அப்படிங்கிறது 4/9. அதாவது இவ்வளோ அமௌண்ட் வந்து டெல்டா ஓல இருந்து எடுத்தோம் அப்படின்னா அதுதான் ΔT. சரிங்களா? ஸோ அப்போ என்ன இதுக்கு மீனிங் அப்படின்னா, ΔO தான் வந்து அதோட எனர்ஜி தான் அதிகம் கம்பேர்ட் டு ΔT. சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் அந்த டெசிமல் பாயிண்ட்ல சொல்லணும், ஃப்ராக்ஷன் இல்லாமல் டெசிமல் பாயிண்ட்ல சொல்லணும் அப்படின்னா ΔT = 0.44 ΔO. சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ, அதாவது மேக்னெட்டிக் மூமெண்ட் நீங்கள் வந்து √n × n+2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா? ஸோ அது அந்த மாதிரி இல்லாமல் கண்டுபிடிக்க வேண்டிய, அது ஃபில் இந்த பிளாங்க்ஸ்னா அந்த மாதிரி கண்டுபிடிச்சி நம்ம வந்து சால்வ் பண்ணோம். இல்லை இங்கே ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸை வச்சு நம்ம எப்படி வந்து மேக்னெட்டிக் மூமெண்ட் ரேஞ்சை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா இப்படி தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த T2G நீங்கள் ஃபில் பண்ணிட்டு ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குன்னா அப்போ அதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் ஷுவரா 1 to 2 ரேஞ்சில் தான் இருக்கும். சரிங்களா? அண்ட் 2ல கொடுத்துருந்தாங்க, 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 2 to 3 ரேஞ்சில் இருக்கும். 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்தது அப்படின்னா 3 to 4ல இருக்கும். 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா 4 to 5ல இருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் இதுக்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹிண்ட், உங்களுக்கு ஷார்ட்கட் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம். நேற்று வந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். அண்ட் 5th கொஸ்டின் வந்து கண்டினியூஷன் தான் அது. ஸோ இதெல்லாம் ட்ரிக்கி கொஸ்டின்றனால ஒரு செட்டு நம்ம இந்த வீடியோவில் தனியாக பார்க்குறோம். Okay, 5th question. Low spin complex of D6 cation in an octahedral field will have the following energy. ஸோ அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, D6 கேட்டியான், அதாவது மெட்டலோட கான்ஃபிகரேஷன். ஸோ இது வந்து லோ ஸ்பின் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. என்ன ஃபீல்டு? ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டு. ஸோ 3 விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஷின்லேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, லோ ஸ்பின், அதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷன், கரெக்டாக, அதுக்கப்புறம் என்ன காம்ப்ளெக்ஸ், ஆக்டாஹெட்ரலா ஆர் டெட்ராஹெட்ரல். ஸோ இது ரெண்டுத்துல எது அப்படிங்கிறத நீங்கள் ஆக்டாஹெட்ரல் டெட்ராஹெட்ரல்னு பார்க்கணும். ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் வந்து நோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது 3மே இங்கே கொஷனில் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் வந்து எக்ஸாமில் 2012 கேட்ட கொஷின் இது. பட் புக்கில் இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். என்னன்னா D6 சொல்லிட்டாங்க. அப்போ என்ன வரும்? D6னா T2G6 ஆயிருமா? EG0. ஏன்னா இது வந்து லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் தான் எல்லாமே பேர் ஆயிரும். அப்போ T2Gலேயே வந்துட்டு எல்லா எலக்ட்ரானும் வந்துட்டு பேர் ஆயிருக்கும், EGல எம்டியா இருக்கும். அப்போ T2G6 தானே கான்ஃபிகரேஷன். இங்கே பாருங்க, T2G6 EG0னா என்ன கொடுத்துருக்காங்க? -2.4 ΔO + 2 பேரிங் எனர்ஜி கொடுத்துருக்காங்க, 2p. கரெக்டா? இந்த கொஸ்டின்ல எங்கேயுமே 2p இல்லை. ஸோ அப்போ ஆப்ஷன் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும். சரிங்களா?
புக்ல வந்து அதாவது உங்களோட கொஸ்டின் பேங்க்ல அந்த புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் பி அவங்க எப்படி அரைவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த T2Gல இந்த 6 எலக்ட்ரான் இருக்கு கரெக்ட்டுங்களா? ஸோ பேரிங் எனர்ஜி அப்படிங்கிறது இந்த யூசுவலா எப்படி இருக்கும்? நம்ம வந்து இங்க ஃபில் பண்ணிட்டு, மேல ஃபில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தானே கீழ வருவோம். யூசுவலா இந்த இந்த பேரிங் எனர்ஜி அப்படின்றது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் பேர் ஆயிருக்கு அப்படின்றத வச்சு அவங்க வந்து ஆப்ஷன் பின்னு குடுத்துருக்காங்க. பட் கரெக்டான ஆன்சர் இதுதான். ஸோ அதனால தான் ரெஃபரன்ஸ் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். பக்கத்துல டெக்ஸ்ட் புக்கோட நேம் அண்ட் ஆத்தர் நேமையும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். சரியா? நீங்க வேணும்னா ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இந்த எனர்ஜி கேப் பார்த்தோம்னா 0.4ன்னு வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 6 எலக்ட்ரான்ஸ் இன்ட்டு -0.4ன்னு போடுவீங்க. அப்போ வந்து -2.4ன்னு வரும். 12/5 நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா 2.4ன்னு வரும். ஸோ அப்போ -2.4 டெல்லோ ப்ளஸ் 2 பேரிங் எனர்ஜி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கோஆர்டினேஷன் entities the magnitude of del naught CFSE in octahedral field will be maximum? 2008ல கேட்ட கொஷின், வெரி ஓல்டு கொஷின். பட் இப்போ கேட்க மாட்டாங்களான்னா வாய்ப்பு இருக்கு கேட்கறதுக்கு. ஸோ அதனால தான் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எல்லாமே கோபால்ட் தான். பட் லிகன்ஸ் பாருங்க, இங்க சைனைட், ஆக்சலேட், வாட்டர், அமோனியா. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீசிங் அதாவது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகன்ஸ் நோக்கி நீங்க வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிங்க. ஸோ சைனைட் தான் அதிகமான ஸ்ட்ரென்த் உள்ளது. கரெக்டா? ஸோ இந்த எண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட் கரெக்டுங்களா? இந்த எண்டு ஸ்ட்ராங் ஃபீல்டு, இந்த எண்டு பார்த்தீங்க அப்படின்னா வீக் ஃபீல்டு. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வில் பி மேக்ஸிமம் அதாவது டெல் நாட், அதாவது இந்த கேப் வந்து எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இதுதானே ஸ்ட்ராங் ஃபீல்ட். ஸோ இதோட எனர்ஜி கேப் தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கீழே ஃபில் ஆகிட்டு மேலே போக முடியல. ஓகே, எனர்ஜி கேப் அதிகமாக இருக்கனால. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். Which of the following is the correct order of increasing field strength of ligands to form coordination compounds? அதாவது இங்கே வந்து லிகன்ஸோட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் 4 டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் லிகன்ஸ் வந்து எதில் வந்து இன்க்ரீசிங் அதாவது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக ஆகிற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். அதாவது லோவஸ்ட் டு ஹையஸ்ட், வீக் ஃபீல்ட் டு ஸ்ட்ராங் ஃபீல்ட். கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே கீழே ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸே கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதை பார்த்தே அழகாக நீங்கள் மேட்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எஸ்சிஎன் இருக்குது ரைட்டா, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளூரன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஆக்சலேட் இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் சைனைடு வந்து கடைசியாக இங்கே இருக்குது. சரியா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். இன்க்ரீசிங் ஆர்டர்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து லோவஸ்ட் டு ஹையஸ்ட் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். அப்போ இது வந்து 2020ல கேட்ட கொஷின். ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் அதாவது நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கனாலே போதும், இந்த கொஷின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி டைரக்ட் கொஷின்ஸும் கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ ஹைலி ஸ்கோரிங் கொஷின்ஸ் இதெல்லாம். ஓகே, கொஷின் நம்பர் 8 பார்க்கலாம். இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி CFSE ஃபார் இது வந்து ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 6 கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்கே கோஆர்டினேஷன் நம்பர் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே கோஆர்டினேஷன் நம்பரும் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வந்து இதை நீங்கள் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி பார்க்க ஈஸியாக இருக்கும். பட் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாலும் நம்ம வந்து தப்பான ஆன்சர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 தடவை செக் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி வருதுன்னா கண்டிப்பாக கன்ஃபார்மாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது அவசியம். ஓகே, அட் த எண்ட் நீங்கள் செக் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இது வந்து ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ், அதோட CFSE வந்து இந்த சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அது வந்து ஃப்ரீக்வன்சியில் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இல்லையா? ஸோ ஃப்ரீக்வன்சியில் கொடுத்துருக்காங்க. இங்கே CFSE ஃபார் இந்த டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் வந்து என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா முன்னாடியே இந்த இதில் வந்து சொல்லியிருக்கேன். கான்செப்ட் சம்மரி பார்த்தோம் இல்லையா? அதில் வந்து நான் உங்களுக்கு இந்த ஃபார்முலா கொடுத்துருப்பேன். ஸோ டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 4/9 இன்டூ டெல் ஆக்டாஹெட்ரல். ஓகே, இந்த டெல்டா அப்படின்றது ஒன்றும் இல்லை, அந்த எனர்ஜி கேப் தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, 4/9 உங்களுக்கு ஆக்டாஹெட்ரலுக்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 8000 சென்டிமீட்டர் வரும். டைரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் இங்கே இருக்குது. ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா போதும். இங்கே கம்பேரிட்டிவாக தான் சொல்கிறாங்க ரைட்டா? இங்கே கம்பேர் பண்ணுற மாதிரி தான் எனர்ஜி இருக்குது. ஸோ இதுக்கு 18,000 இதுக்கு 8,000 இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து மீனிங். ஓகே, இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இன்னொன்று எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டெல்டா ஓ தான் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு டெல்டா டி.
சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டோட எனர்ஜி தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். டெட்ராஹெட்ரலுக்கு இப்படி இருக்கும், சரிங்களா? ஸோ இது பாருங்க, இதோட எனர்ஜி கேப் அதிகமா இருக்கா, இதோட எனர்ஜி கேப் கம்மியா இருக்கு. ஸோ அதான் சொல்றேன், இந்த டெல்டா ஓ தான் அதிகமா இருக்கும் கம்பேர்ட் டு டெல்டா டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The correct increasing order for the wavelength of absorption in the visible region for the complexes of cobalt plus 3 is 2017 கேட்ட கொஸ்டின். இந்த மாதிரி 3 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன்ஸ்ல மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் வேவ் லென்த் அதாவது லோ டு ஹை அரேஞ்ச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் லிகன்ஸ் கொடுத்தாலே, சேஞ்ச் ஆஃப் லிகன்ஸ் கொடுத்து மெட்டலை சேமாக வச்சாலே நீங்கள் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் தான் திங்க் பண்ணணும். ஓகே, ஸோ அதுபடி நம்ம லிகன்ஸை நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எத்திலின் டையமின்க்கு அதிகமாக இருக்கும் எனர்ஜி, அதுக்கப்புறம் அமோனியா செகண்ட் ஹையஸ்ட், அதுக்கப்புறம் வந்து வாட்டர் இருக்கும், ரைட்டா? ஸோ எனர்ஜிக்கும் வேவ் லென்த்துக்கும் என்ன வந்து ஒரு ரிலேஷன் அப்படின்றத உங்களுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் வந்துட்டு நிறைய அந்த கொஷின் சால்வ் பண்ணும்போது நடுவில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். பட் இங்கேயும் நான் சொல்கிறேன், இங்கே பிளாங்க் ஈக்குவேஷன் E is equal to h நியூ அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ இந்த நியூ அப்படிங்கிறது C by lambda, நியூ அப்படின்றது ஃப்ரீக்வன்சி, சரிங்களா? ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு சி பை லேம்டா. ஓகே, ஸோ என்ன பண்ணுங்க, இந்த ஃப்ரீக்வன்சியை வந்துட்டு இந்த நியூ இருக்கு இல்லையா, சி பை லேம்டா இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எனர்ஜி அண்ட் வேவ் லென்த் வந்து இன்வர்ஸ்லி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ எனர்ஜி வேவ் லென்த் வந்து இன்வர்ஸ்லி ரிலேட்டட். ஃப்ரீக்வன்சியோட யூனிட் போன கொஸ்டின்ல மாற்றி சொல்லிட்டேன். ஃப்ரீக்வன்சியோட யூனிட் பார்த்தீங்கன்னா பெர் செகண்ட், வேவ் நம்பரோட யூனிட் தான் சென்டிமீட்டர் யூனிவர்ஸ், சரிங்களா? அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, மாற்றி நான் சொல்லிட்டேன், தப்பாக சொல்லிட்டேன். ஓகே, ரைட். ஸோ எனர்ஜி வேவ் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அப்போ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா எனர்ஜி ஒரு ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட ரிவர்ஸ் ஆர்டரில் தான் வேவ் லென்த் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், சரியா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து லோ டு ஹைன்னு பார்த்தோம்னா இதுக்கு எனர்ஜி அதிகம், அப்போ வேவ் லென்த் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் அப்போ லோவஸ்ட் டு ஹையஸ்ட் தானே வந்து உங்களை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இஎன் வரும், அப்புறம் அமோனியா, அதுக்கப்புறம் வாட்டர் வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Pick out the correct statement with respect to Mn Cn6 per -3. ஸோ இப்போ என்னன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்துட்டு எழுதிக்கோங்க. D5S2 தான், சரிங்களா? இதுல இருந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் Mn வச்சு தான். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் இங்கே எழுதியிருக்கேன், உங்களுக்கு நான் இங்கே ஹைலைட் பண்ணி காட்டுறேன். எக்ஸ் மைனஸ் இங்கே வந்து சைனைடு வந்து 6 இருக்கு. ஸோ -x இஸ் ஈக்குவல் டு -3. ஈச் சைனைடோட சார்ஜ் என்னன்னா -1, மறந்துடாதீங்க. சைனைடோட சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா -1. எல்லா ஹாலஜனோட சார்ஜும் -1 தான், சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸி, மோஸ்ட்லி இதை வச்சு தான் கேட்குறாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3, அப்புறம் +6 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +3. ஓகே, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் Mn என்ன, Mn +3. அப்போ Mn +3னா இங்கேருந்து எத்தனை எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும், இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான், இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான், அப்போ D4 கான்ஃபிகரேஷன் வரும். ஸோ D4 கான்ஃபிகரேஷன் வருது அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரான்ஸை எப்படி ஃபில் பண்ணுவீங்க? ஸோ 1 2 3, ரைட்டா? ஸோ T2G வந்து ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸா? ஆமாம், ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணும்போது இங்கே சைனைடு இல்லையா, ஸோ 1 2 3 4. ஸோ இதுதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி எழுதுறீங்க, கரெக்டாக? நான் ஸ்ப்ளிட் பண்ணதில் எலக்ட்ரான் ஃபில் பண்ணிவிட்டு எழுதியிருக்கேன். விபிடின்னு வரும்போது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எழுதுவீங்க. இது வந்து டி ஆர்பிட்டால், இது வந்து எஸ், இது வந்து பி, கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து இந்த கான்ஃபிகரேஷன்லேயே நம்ம இங்கே எழுதிட்டோம். அடுத்து என்ன பண்ணலாம், இதெல்லாம் எம்டியாக இருக்குது, இந்த 2 பிளாக் வந்து எம்டியாக இருக்குது இல்லையா? இந்த 2 பிளாக் தான், இந்த 2 பிளாக் இது எம்டியாக இருக்குது. ஸோ இதில் எலக்ட்ரான்ஸ் யார் கொடுப்பா, லிகன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ லிகன்ஸ் வந்து பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கொடுப்பாங்க. ஸோ வந்து கோவாலண்ட் பாண்ட் மாதிரி ஒரு எலக்ட்ரானா இவங்களும் ஒரு எலக்ட்ரான் இன்னொரு ஆட்டமும் தர மாட்டாங்க. லிகன்ஸ் நம்ம ஏன் சொல்லணும், பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை மெட்டலுக்கு டொனேட் பண்ணுறது தான். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் இருக்கிறதெல்லாம் வந்து பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டொனேட்டட் பை லிகண்ட். இங்கே 6 சைனைட் இருக்குது, அப்போ 6 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் இருக்கும் இது மெட்டலோட ஆர்பிட்டால்ஸ்க்கு, ரைட்டா? அதான் இங்கே வரைஞ்சிருக்கோம். ஸோ அப்போ வந்து D2, இது வந்து டி இல்லையா, அப்போ டியில் வந்து 2 ஆர்பிட்டால்ஸ் வந்து எலக்ட்ரான் டொனேட் பண்ணியிருக்கு, எஸ்ல ஒரு ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான் வந்து டொனேட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் பியில் வந்து 3 ஆர்பிட்டால்ஸ்க்குமே எலக்ட்ரான்ஸ் வந்து லிகண்டால டொனேட் ஆயிருக்கு. அப்போ D2sp3. இது வந்து இன்னரா அவுட்டரான்னு பார்த்தா இன்னர், ஏன்னா வந்துட்டு இந்த ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா, ஸோ இது வரைக்கும் இன்னர், இதுக்கு மேலே ஒரு டி ஒன்று இருக்கும், அதில் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிடுச்சுன்னா தான் அது அவுட்டர் நம்ம சொல்லணும், சரிங்களா? ஸோ இது இன்னர் 6 கோஆர்டினேஷன்றதுனால ஆக்டாஹெட்ரல். ஸோ D2sp3 எங்கே இருக்குன்னு பாருங்க, D2sp3 அண்ட் ஆக்டாஹெட்ரல். அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர்.
ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். the hybridization involved in complex ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க, நிக்கல் காம்ப்ளெக்ஸ். அட்டாமிக் நம்பரும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நிக்கலோட அட்டாமிக் நம்பர் வந்து 28. ஸோ இங்கே கொடுக்கலனாலும் நீங்கள் அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸ்கேண்டியம்லேருந்து ஜிங்க் வரைக்கும் அட்டாமிக் நம்பர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத முடியும். ஓகே, டி பிளாக் எலிமெண்ட்ஸ் டீச் பண்ணும்போதே உங்களுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸும் ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள். எதையும் ஸ்கிப் பண்ணி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோக்கு போயிடாதீங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ தெரிஞ்சிருந்தாலும் அது வந்து ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி கேட்டாலுமே பட் நீங்கள் பாருங்கள், த்ரூ அவுட் அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன், சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உங்களுக்கு நல்லா மனசில் பதியும். ஓகே, ஸோ இந்த காம்ப்ளெக்ஸோட ஹைபிரிடைசேஷன் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸோட மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? ஈஸி. இங்கே சைனன் வந்து 4 இருக்கு, வெளியில -2 சார்ஜ் இருக்கு, அப்போ +2 தான். D8. ஸோ D8 நீங்க எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க? 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இங்க லாஸ்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு கொஸ்டின் என்கிட்ட கேட்கலாம், இது பேர் ஆன மாதிரி இது ரெண்டும் ஏன் பேர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியா இருக்கிறது இது இங்க போயிடும், பேர் ஆயிரும். சரிங்களா? அப்ப DsP2 அப்படின்னு சொல்லிட்டு இதுல வரும். ஏன் அதுல வந்து பேர் ஆகல, இதுல பேர் ஆகுது அப்படின்னா இங்க பாருங்க, மோர் தேன் D5. அதாவது D5 அப்படின்னா மோர் தேன் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா பேரிங் பாசிபிலிட்டி வந்து அதிகம். பேரிங் பாசிபிலிட்டி இஸ் ஹை. சரிங்களா? ஸோ இதுல பாருங்க, இதுல வந்து எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? D4 தான் இருக்கு, லெஸ் தென் D5 தான் இருக்கு. ஸோ இதுல மோர் தென் D5 இருக்கனால பேரிங் நடந்துட்டு இன்னர் ஆர்பிட்டால் கான்ஃபிகரேஷனே வருது. அதாவது ஒரு டி வந்து வேகண்டா இருக்கு, அதுல லிகெண்ட் போயிடும், இதுல லிகெண்ட். ஸோ இந்த லிகெண்ட் எல்லாம் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணியிருக்கு. ஸோ எஸ்க்கு, பிக்கு, இது டிக்கு. ஸோ அப்போ DsP2. ஸோ கான்ஃபிகரேஷன் இதுல பாத்தீங்கன்னா எது கரெக்டான ஆன்சர்? DsP2. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இது பாருங்க, கோஆர்டினேஷன் நம்பர் 4. சரிங்களா? கோஆர்டினேஷன் நம்பர் 4 அப்படின்னா ஒன்று டெட்ராஹெட்ரலா இருக்கும், இல்லை வந்து ஸ்கொயர் பிளேனாரா இருக்கும். சரிங்களா? DsP2 வந்தாலே வந்து இது என்னன்னா ஸ்கொயர் பிளேனார். இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன காம்ப்ளெக்ஸ்? ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ். ஸோ sp3 வந்துச்சுன்னா மட்டும்தான் அது வந்து டெட்ராஹெட்ரல். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. DsP2 வந்துச்சுன்னா அது ஸ்கொயர் பிளேனார். ஸோ இது கொஸ்டின் 2015ல கேட்ட கொஸ்டின். இப்போ இதே மாதிரியான கொஸ்டின் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதாவது என்ன ஜாமெட்ரி அப்படின்றத கேட்கலாம். டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸா இல்லை ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸா அப்படின்றத கேட்கலாம். ரைட்டா? ஸோ இந்த இது வந்துச்சுன்னா, இந்த ஹைபிரிடைசேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ்ன்றதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மேக்னெட்டிக் மொமெண்ட் அட் 1.73 Bohr magnetron will be shown by one among the following. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நீங்க என்னெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்க சென்ட்ரல் மெட்டல் அயான். ஸோ இங்க டைட்டானியம், கோபால்ட், காப்பர் அண்ட் நிக்கல். இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதாவது இங்க வந்து 4 இருக்கு, அப்போ வந்து இது +4 இருக்கணும். கவுண்டர் சார்ஜ் பேலன்ஸ் பண்ற மாதிரி இங்க ரொம்ப ஈஸி. பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க நீங்க கண்டுபிடிக்கணும். x -6 இல்லையா, -4, x is equal to -4 + 6. அப்போ ஆன்சர் x is equal to +2. அதான் கோபால்ட் +2 போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து காப்பர் +2 வந்துடும். இங்க வந்து நியூட்ரல் லிகண்ட், அப்போ நெட் சார்ஜ் தான் மெட்டலோட சார்ஜ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிக்கலுக்கு +2 வரும். ஸோ கான்ஃபிகரேஷன் என்ன ஆகும்? D0 இல்லை வந்து இதான் வந்து நார்மல் கான்ஃபிகரேஷன். D2S2, D7S2, D10 S1, D8 S2 அப்படிங்கிறது நார்மல் கான்ஃபிகரேஷன். பட் இங்க இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கான கான்ஃபிகரேஷன் நான் இங்க எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் D0, D7, D9, D8. இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 6 4 4. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கோஆர்டினேஷன் நம்பர் தெரிஞ்சாதான் இந்த மாதிரி எழுத முடியும். T2 கீழே வருதா இல்லை வந்து E கீழே வருதா அப்படிங்கிறது வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த கோஆர்டினேஷன் வச்சுதான். சரிங்களா? 6 இருந்துச்சுன்னா T2G EG, 4 இருந்துச்சுன்னா ET2. G வராது. சரிங்களா? Gன்றது ஆக்டாஹெட்ரலுக்கு தான் வரும். ஓகே, ஃபைன். இப்போ வந்து இதுக்கு வந்து 0 எலக்ட்ரான்னால நம்ம எதுவும் ஆக்குபை பண்ண போறது கிடையாது, அதனால இங்க எதுவும் கான்ஃபிகரேஷன் எழுத போறது இல்லை. ஸோ 6ன்றனால 1 2 3 4 5 எல்லாத்துலயுமே வந்து என்ன டைப் ஆஃப் லிகண்ட் பாருங்க. இதுல வந்து வீக் ஃபீல்டு, இதுலயும் வீக் ஃபீல்டு, இதுலயும் வந்து வீக். இதுல மட்டும் தான் ஸ்ட்ராங், நிக்கலுக்கு மட்டும் தான் ஸ்ட்ராங்.
அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வீக்லியே 1, 2, 3, 4, 5 மேலே போயிடணும். அப்புறம் 6 கீழே பேர் பண்ணணும். இங்கே பாருங்க காப்பருக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 சரிங்களா? D9 ஃபில் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து இங்கே சைனைட் பார்த்தோம் இல்லையா, ஸ்ட்ராங் ஃபீல்டு. அப்போ D8 வந்து என்ன பண்ணோம், 1, 2, 3, 4 கீழே ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 5, 6, 7, 8. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 1.73 போர் மேக்னட்ரான் மேட்ச் ஆகுற மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் எந்த காம்ப்ளெக்ஸ் மேட்ச் ஆகுது. அதாவது 1.73னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அதோட ரேஞ்ச் என்ன 1.122 வந்து போர் மேக்னட்ரான் வேல்யூ இருக்கும். இது 1.73 இருக்கு. அப்போ இந்த 1 to 2ல தான் இருக்கு. ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கிற மாதிரி ஏதாவது காம்ப்ளெக்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். எஸ், கிடைச்சிருக்கு. காப்பர் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பாருங்க ரொம்ப ஈஸி. இந்த ட்ரிக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். நீங்க கால்குலேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பை நம்ம வந்து மினிமைஸ் பண்ணிட்டோம். அதாவது கால்குலேஷன் பார்ட்டை மினிமைஸ் பண்ணிட்டோம். ஸோ டைம் சேவிங்காக இருக்கணும் நீங்கள் கற்றுக்கிற ட்ரிக்ஸ் எல்லாம். ஸோ அதுக்காக தான் நம்ம அதை கொடுத்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் 13 பார்க்கலாம். விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் அ பேராமேக்னெட்டிக் காம்ப்ளெக்ஸ். இதில் எது வந்து பேராமேக்னெட்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, எல்லா காம்ப்ளெக்ஸும் கொடுத்துருக்காங்க. 2 விஷயத்தை நம்ம வந்து இங்கே நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா, இதோட கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஓகே குட். இதோட கோஆர்டினேஷன் நம்பர் 4. ஓகே, இந்த 2 பாருங்களேன். இவங்க 2 பேரும் வந்துட்டு கண்டிப்பா வந்து டயாமேக்னெட்டிக்கா தான் இருப்பாங்க. ஓகே, இது D0ல இருக்கு சரிங்களா? D0னா டயாமேக்னெட்டிக் கரெக்டா, நோ எலக்ட்ரான்ஸ். ஸோ 0 எலக்ட்ரான்ஸ் டயாமேக்னெட்டிக் வந்துடும். இது வந்து பிளாட்டினம் இல்லையா? ஸோ பிளாட்டினம் அதாவது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 4D 5D இருக்கும்போது கண்டிப்பா இது எப்படி இருக்கும், D8ல வந்துட்டு இது வந்து டயாமேக்னெட்டிக்கா இருக்கும் சரிங்களா? ஸோ டயாமேக்னெட்டிக்கா இருக்கு அப்படின்னா எல்லாமே வந்து பேர் ஆயிரும். நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் மேக்னெட்டிக் மூமெண்ட்ல இது மட்டும் கிடையாது. வெறுமனே நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு வரைகிறோம். ஆர்பிட்டால் கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். ஸோ அதெல்லாம் இங்கே வேண்டாம், ரொம்ப டீப்பாக அதுக்கு போக வேண்டாம், இதை விட்டுடுங்க. அதாவது ஹையர் அட்டாமிக் நம்பர் உள்ள வர எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த 4D 5D சீரீஸ் அதெல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் விட்டுடுங்க. ஸோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், இதையும் விட்டுடலாம். ஸோ நம்மளோட கன்சர்னே A and C தான். ஸோ A and Cல நீங்கள் என்ன பார்ப்பீங்க, கோபால்ட் +3 அண்ட் D6 கான்ஃபிகரேஷன். இங்கே வந்து கோபால்ட் +2 D7 கான்ஃபிகரேஷன். இது வந்து டெட்ராஹிட்ரல். ஸோ அப்போ என்ன பண்ணணும், கீழே வந்து E போடணும், மேலே T2 போட்டுருவோம். ஓகே, இங்கே எல்லாமே பேரா இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ பேராமேக்னெட்டிக் காம்ப்ளெக்ஸ் எது, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா? ஹையர் ஆர்டர் அதாவது ஹையர் அட்டாமிக் நம்பர் எலிமெண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை நீங்கள் விட்டுடுங்க. ஓகே, ஏன்னா அதில் இன்னொரு இன்ஃப்ளூயன்ஸும் இன்வால்வ் ஆகும். ஸோ அதை வச்சு தான் நம்ம அதையும் சேர்த்து தான் நம்மளால சொல்ல முடியும். இந்த சிம்பிள் ரூட் ஆஃப் n × n+2 வந்து 4D 5D போகும்போது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இதில் வந்து வெறுமே வந்துட்டு ஸ்பின் மட்டும்தான் இன்வால்வ் ஆகுது. ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூஷன் நம்ம இன்வால்வ் பண்ணல. பட் நீங்கள் வந்து 4D 5D போறீங்கன்னா ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூஷனும் இன்வால்வ் பண்ணணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஷார்ட்டாக என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஹையர் ஆர்டர் எலிமெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா அப்படியே எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க சரிங்களா? இது வந்து 4Dல வந்துடும். ஓகே, என்ன வரும், குரோமியம், மாலிப்டினம், டங்ஸ்டன். அப்போ வந்து இது வந்து 4Dல வந்துடும். ஸோ அதனால இதையும் விட்டுடுங்க. பிளாட்டினம் வந்து 5Dல வரும், அதையும் விட்டுடுங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2013ல கேட்ட கொஸ்டின், விச் இஸ் டயாமேக்னெட்டிக். எது இதில் டயாமேக்னெட்டிக்னு கேட்குறாங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, என்ன மெட்டல், அதுக்கப்புறம் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, ஹை ஸ்பின்னா லோ ஸ்பின்னா இல்லையா, ஆக்டாஹைட்ரலா டெட்ராஹைட்ரலா. ஸோ அதை லிஸ்ட் டவுன் பண்ணி அதுக்கு மேட்சிங்காக அப்படியே எழுதியிருக்கேன் பாருங்க, மெட்டல், அதுக்கப்புறம் வந்து அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எழுதியிருக்கேன் ரைட்டா, அதுக்கப்புறம் வந்து ஹை ஸ்பின்னா லோ ஸ்பின்னு எழுதியிருக்கேன். அப்புறம் அது என்ன ஜாமெட்ரி, ஆக்டாஹைட்ரலா டெட்ராஹைட்ரலான்னு எழுதியிருக்கேன் சரிங்களா? இப்படி எழுதிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம், இந்த மாதிரி T2G EGல வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். இங்கே வந்து டெட்ராஹைட்ரல்ன்றனால ரிவர்ஸாக போட்டிருக்கேன் பாருங்க, E போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் T2 போட்டிருக்கேன். ஸோ இது ப்ராக்டிஸில் தான் வரும், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் டெட்ராஹைட்ரல் இங்கே வந்து ஆக்டாஹைட்ரல் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி போட்டுட்டிங்கன்னா இந்த கேஸில் இல்லைனாலும் மற்ற கேசஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது அஃபெக்ட் ஆகும். ஆன்சரில் நீங்கள் மாற்றி போட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கு. எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுங்க 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இது வந்து ஆக்டாஹைட்ரல் தான். ஸோ அதனால் அமோனியா வரும்போது தான் வந்து லோ ஸ்பின். பட் இங்கே வந்து ஹாலஜன் தானே வந்திருக்கு, அப்போ ஹை ஸ்பின் தான். ஸோ இது வந்து D6 நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, எது டயாமேக்னெட்டிக்னு கேட்டிருக்காங்க. அதாவது எது டயாமேக்னெட்டிக் எல்லாமே ஃபில் ஆகி, அப்போ Fe +3 ஆக்டாஹைட்ரல் சைனைட் லிகண்ட் லோ ஸ்பின்னாக இருக்கும்.
எல்லாமே பேர் ஆயிரும். ஸோ அப்போ வந்து நோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இல்லையா? ஸோ அதனால தான் ஆப்ஷன் டி இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு அந்த ஸ்பீடு வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் எக்ஸிபிட் பாராமேக்னெட்டிக் பிஹேவியர்? ஸோ இங்கே இன்னர் எது அவுட்டர் எதுன்றதை கண்டுபிடிக்கணும். ஜிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜிங்க் வந்து D10, நிக்கல் பார்த்தீங்கன்னா D8 கான்ஃபிகரேஷன், குரோமியம் +3 இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து D3 கான்ஃபிகரேஷன், கோபால்ட் வந்து +3 பட் லோ ஸ்பின். ஏன்னா அமோனியா வந்து லோ ஸ்பின் சொல்லியிருக்கேன் இல்லையா? பார்த்தீங்களா, இது எக்ஸப்ஷனல் கேஸ். ஸோ அதனால தான் உங்களை வந்து ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன். இது அடிக்கடி கேட்பாங்க. ஸோ எக்ஸப்ஷனல் கேஸுங்கிறனால அதிக இம்பார்ட்டன்ஸ் இது கொடுக்கணும் நீங்கள். ஸோ D6 மிச்சம் எல்லாத்துலேயுமே வந்து லிகன்ஸ் வந்து ஆக்குபை ஆகும். D2 sp3. ஸோ இதுவும் இன்னர். பட் கொஷனில் வந்து அவுட்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஏன் இன்னர் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து லோ ஸ்பின்னால எல்லாமே பேர் ஆயிரும் கரெக்டுங்களா? அப்போ D-லேருந்தே ஸ்டார்ட் ஆகும் லிகன் வந்து எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுறது. இங்கே D3 இல்லையா? ஸோ D3 தான் 3 எலக்ட்ரான் தான். அப்போ மிச்சம் 2 ஆர்பிட்டல் வந்து வேக்கண்ட் தான். அப்போ D2 sp3 தான் இருக்கும். ஸோ இதுவும் இன்னர், இதுவும் இன்னர். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம விட்டுறலாமா? A அண்ட் B தான் நம்மளோட கன்சர்ன். ஸோ இப்போ D8 பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுங்க. எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு 2 எலக்ட்ரான் இருக்கும். ரைட்டா? இங்கே வந்து நிக்கல் வந்துட்டு ஹை ஸ்பின். ஸோ இந்த 2 எலக்ட்ரான் வந்து பேர் ஆகாது. ஸோ பேர் ஆகாதுன்னும் போது அவுட்டரில் போயிடும். அதாவது எஸ்ஸு, அது இதுக்கப்புறம் டிக்கு அப்புறம் எஸ்ன்னு வரும், அதுக்கப்புறம் பி வரும் கரெக்டாக, அதுக்கப்புறம் தான் வந்து இன்னொரு டி வரும். ஸோ இதெல்லாம் ஃபில் ஆகுறதுனால sp3 D2 கான்ஃபிகரேஷன். சரியா? அப்போ இங்கே பாருங்க உள்ளுக்குள்ள 2 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அன்பேர்டாக இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். D10 எல்லாமே ஃபில் ஆயிரும், உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிடும். அப்போ இதுவான்னு பார்த்தா கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த D எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் குரோமியம், மேக்னீஸ், அயன், கோபால்ட் இந்த 4 கொடுத்துருக்காங்க. அதோட கான்ஃபிகரேஷனுமே கொடுத்துட்டாங்க. இதில் எது மினிமம் பேராமேக்னெட்டிக் பிஹேவியர், அதாவது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும். அப்போ தான் வந்து அது பேராமேக்னெட்டிக் பிஹேவியர் வந்துட்டு மினிமமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டாங்களே, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா வாட்டர். ஸோ வாட்டர்ன்றனால எதுவும் பேர் ஆகாது, எல்லாமே வந்து மேலே போகும். ஈஜியும் ஈஜிக்கும் வந்து எலக்ட்ரான்ஸ் போகும். ஸோ அரேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கே 3 இங்கே 1ன்னு வரும். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணுங்கள். எதில் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்கும், மினிமமாக இருக்கும், அதில் தான் வந்துட்டு எப்படி இருக்கும் உங்களுக்கு பேராமேக்னட்டிசம் கம்மியாக இருக்கும், மினிமமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து கோபால்ட் இருக்குது. இதில் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் பாருங்கள். இதில் 4 ரைட்டா? ஸோ இதில் வந்து 4, இதில் 5, இதுலேயும் 4, பட் இதில் வந்து 3. ஸோ அப்போ எதுக்கு மினிமமாக இருக்குது? கோபால்ட் வர காம்ப்ளெக்ஸ்க்கு தான் மினிமமாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ ஓகே, நம்ம வந்து 12 கொஷின்ஸ் வந்துட்டு பார்த்துட்டோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின். உங்களுக்கு நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் டாபிக் வேறு ஏதாவது டாபிக்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா திரும்ப இந்த டாபிக் வாங்க, இந்த கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்கள். ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும், எதையும் விட்டுறக்கூடாது. ஸோ இதை வந்து இப்போ விட்டுட்டு இதை இப்போ படிச்சுக்கிட்டீங்க, எழுதிட்டீங்க, இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா மறந்துடும், கான்செப்ட் மறந்துடும். சரிங்களா? திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எல்லா கொஷின்ஸுமே வந்து ஒரு 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 ட்ரிக்கி கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி எவ்ரிடே அப்படி எடுத்துக்கோங்க. எல்லா டாப்பிக்குமே டச்சில் இருக்க மாதிரியே பாருங்கள். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்கேஜ் பண்ணிக்கோங்க உங்களை. ரைட்? ஸோ இந்த கான்செப்ட் சம்மரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் அதை அப்லோட் பண்ணுறேன் தனியாக போஸ்ட்டில், நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனே போதுமானது பின்னாடி வர கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்துட்டு கெமிஸ்ட்ரி டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க, இல்லை அவங்களோட ரேங்க் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது, ஸோ பூஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களோட மார்க்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க டெய்லி. தேங்க்யூ ஸோ மச்.